ஜெயலலிதாவிற்கு வழங்கிய சிகிச்சை குறித்து தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் விவரங்களை தர இயலாது என அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. கோவையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ராஜ்குமார் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் விவரங்களை வழங்க மனு செய்திருந்தார். ஆனால் தங்கள் மருத்துவமனை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வராது என்றும், ஆகையால் இது தொடர்பாக பதில் அளிக்க முடியாது என்றும் அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல் ஜெயலலிதாவின் உடல் மீது போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடி எந்த அடிப்படையில் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று ஆளுநருக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ராஜ்குமார் அனுப்பியிருந்த மனுவானது பொதுத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக பதில் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக கவர்னரை நாங்கள் கேட்டது தேசிய கொடி யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிறத நாங்கள் கேட்டோம். ஒப்படைக்கிறது விதிமுறைகளின் படி தான் ஒப்படைக்கப்பட்டதா, அந்த விதிமுறைகளின்படி தேசிய கொடி ஒப்படைக்கப்பட்டிருந்தா அந்த விதிமுறையின் அரசாணை நகல் தேவைன்னு தான் நாங்கள் கேட்டிருந்தோம். இந்த மாதிரியான கேள்விகளை நாங்கள் எழுப்புனது எழுப்பி ஆளுநர் கேட்டதுக்கு ஆளுநர் இப்போ பதில் அனுப்பியிருக்காரு. பொதுத்துறையின் கீழே தலைமைச் செயலகத்துக்கு நாங்கள் உங்களுடைய மனுவை பரிந்துரை செஞ்சுருக்கோம். அங்கே இருந்து உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் பதில் வராத பட்சத்தில் நீங்கள் மேல்முறையீடும் அதே நிறுவனத்து மேலே நீங்கள் செய்யலாம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க.